தலைவர் படம் பாத்தீங்க, எப்படி இருக்கு? 15th year full josh, செம்ம எனர்ஜி. தலைவர் இஸ் பேக். படம் எப்படி வைபா இருக்கா? தலைவர் தான் ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்க்குற எனர்ஜி இருக்கு, சாங்ஸ் இருக்கு, நல்ல ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு, கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு, பட் எதையும் கோராலாம் காட்டல. அதனால எல்லாருமே பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். தலைவருடைய ஒவ்வொரு இதுவும் என்ஜாய் பண்ணலாம். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவர் அந்த சின்ன சின்ன பார்வையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தலைவர் தான். இட்ஸ் எ கம்ப்ளீட் தலைவர் மூவி. நான் பேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் தி ஒன். திஸ் வில் ரீச் எ நியூ மைல் ஸ்டோன். மேபி தமிழ்நாட்டில் இதுதான் ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக கூட இருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி வரல அவர் வந்து சில திங்க அப்படியே ட்விஸ்டாக வச்சுட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நாகார்ஜுன பையன் எப்படி செத்தான் அது தெரியல, எதுக்காக சத்யராஜ் சாவடிச்சாங்க ஸ்டில் தெர் இஸ் நோ கிளியர். அதே மாதிரி அந்த சர்க்கார் வந்து அவன் போலீஸா வில்லனா அவன் யாருன்னு அது ஒரு மர்மமாகவே இருக்கு. அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவனை வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்ட்டு யாரு என்ன மோட்டிவ்ன்றது இன்னும் கிளீனாக தெரியல. ஆக்சுவலி வில்லன்ஸனுடைய மோட்டிவ் பற்றி ஃபுல்லாக தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத எல்லா சீன்லையும் காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக தலைவர் வருவார், படம் ஃபுல்லாக வருவார், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ரஜினி ஃபேன்ஸ்க்கு இதுதான் தேவை, இதை கொடுத்துட்டாரு. விக்ரம் மூவிக்கு அப்புறம் லோகி வந்து கம்பேக் இந்த படம் மூலமா கொடுத்திருக்காரு. டெஃபினட்டா எஸ், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ரஜினியுடைய வைப் அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ஃப்ளோ கொடுத்துருக்கு. லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாரு. யா தேங்க்யூ. படம் வந்து 2வது நாள் இருக்கு. எப்படி படம் எப்படி இருக்கு? படம் எனக்கு ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு ப்ரோ, ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டும் நான் மூவி பார்த்துட்டு தான் திருப்பி ரோகிணியில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தேன். த எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் ஃபர்ஸ்ட் எதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் வாஸ் வெரி குட். டெக்னிக்கலி திஸ் மூவி இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். யாரும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஏஜ் என்ன ஏஜ் ஆகுது, அந்த ஏஜுக்கு ஏற்ற அந்த இதுவை டிஏஜிங் பண்ணி நீங்கள் கொடுக்குறான்னு கொடுப்பீங்களா, மற்றவங்களாம் கொடுக்க முடியாது. ஆனால் இவர் கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கு கூட நமக்கு அந்த ஃப்ரேமில் தெரிஞ்சிடும். பட் இது வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் டெக்னிக்கலி லோகேஷா இருக்கட்டும், சரியா அவருடைய மியூசிக் இருக்கட்டும், ரஜினி, சோபின் ஷபீர் அடி போலி மோன கொளுத்திட்டா மோன தாறு மாறு பண்ணிட்டா இருக்கும். ஸ்ருதிஹாசன் அவர் கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன் மட்டும் தான் கொஞ்சம் என்னன்னா டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டவுன் பண்ணதுன்னா லைக் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம். ஆனால் பட் அவரு கொடுத்தது அவரு கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட தான் இவன் தூக்கி சாப்பிட்டாரு ப்ரோ. சோபின் ஷபீர் ரொம்ப நல்லா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு கொளுத்திட்டாங்க. நான் ரஜினி ஆக்சுவலாக ரஜினி ஃபேன் கிடையாது, பட் ஆனால் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இந்த மூவின்னு இல்லை, ஜெயிலரா இருக்கட்டும், வேட்டையனா இருக்கட்டும், திஸ் எக்ஸ்ட்ரானரி ப்ரோ. லோகேஷ் வந்து கமல் ஃபேன் ஆகுது, கமலுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டார். பட் ரஜினிக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ஏய் பாருங்க அந்த கிளைமேக்ஸ்ல அல்டிமேட். இட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஒர்க். பார்த்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் இட் வாஸ் வெரி வெரி நைஸ். We enjoyed a lot. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண படம்னா இது இந்த படம் தான். தலைவர் படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படமும் அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. என்னதான் ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணாலும் ஜெயிலருக்கு ஈக்குவலான ஒரு படம்னு சொல்லலாம். என்னதான் ஒரு கமல் ஃபேனாக இருந்தாலும் டேரக்டரு ரஜினியை வச்சு எப்படி படம் எடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக படம் எடுத்து வச்சிருக்காரு. ரஜினி ஃபேன்ஸ் யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கு சரியான ஒரு படம். கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கும். கூலிக்காக பேசியிருக்காரு, கூலியை பற்றி பேசியிருக்காரு, கூலி தொழிலாளர்களை எப்படி இருக்கணும், அவங்களை எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பேசியிருக்காங்க படத்தில். ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்பி யாரும் பார்க்காதீங்க. படம் சரியான படம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லோகி வந்து கமல் ரசிகர் சொல்றீங்க. ஆமா, விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்து கூலி வந்து கம்பேக் கொடுத்திருக்காங்க லோகி. கண்டிப்பா இது ஒரு கம்பேக்னு சொல்லலாம். என்னதான் ஒரு கமல் ஃபேன் சொன்னாலும் கமல் ஃபேனுக்கு ஈக்குவலா ரஜினி ஃபேனும் நான் இப்படி தான், ரஜினி ஃபேனா இருந்தா ஒரு படம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேணாம். கமல் ஃபேனா இருந்தா ஒரு படம் எப்படி எடுப்பாரு, ரஜினி ஃபேனா இருந்தா ஒரு படம் எப்படி எடுப்பாரு, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கமல் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க வேணாம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அமெரிக்கானோட பங்களிப்பு இந்த படத்துல எவ்வளவு இருக்கு? அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா அவர் வர சீன்ல அந்த அளவுக்கு ஹைப் கிடைக்கல. உபேந்திரா வர சீன் கிடைச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைப் கிடைச்சது. மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, யாருமே எதிர்பார்க்கல. என்னதான் நாகார்ஜுனா வந்தாலுமே அந்த சீன்லாம் அவ்வளோவா மக்கள் வந்து ஹைப் கொடுக்கல. ஆனா அந்த உபேந்திரா வர சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, கத்துனாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம். ஸோ அந்த 2 கேமியோ தவிர்த்து உபேந்திரா கேமியோ தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
சார் அந்த படத்தில் ரஜினிக்கு அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க ஆக்டர்னா யார் சொல்லுவீங்க? அப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் நெக்ஸ்ட் உபேந்திரா, இவங்க 2 பேர் தான். உபேந்திரா வந்து ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான், ஆனால் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. சத்யராஜும் கொஞ்சம் சின்ன சீன் தான் நடிச்சாரு, ஆனால் கொடுத்த சீன்ஸில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடிச்சு இது பண்ணியிருக்காரு. மலையாள ஆக்டர் சோபின் எப்படி பண்ணியிருக்காரு? ஷோபின் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் நிறைய ட்விஸ்ட் கொடுத்தாரு இந்த படத்தில். நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அவர் செஞ்சது ஒன்று. அந்த படத்தில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அதிகமாக கொடுத்தது ஷோபின் தான். நாகார்ஜுனோட வில்லனிசம் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஏன்னா ஸ்டைலிஷ் வில்லனிசமாக இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது 50-50% தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குபேரால பார்த்த ஒரு நாகார்ஜுனாவும் இந்த படத்தில் பார்த்த நாகார்ஜுனாவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஆனால் குபேரால அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவர் கொடுத்த போர்ஷன்ஸுக்கு அவருக்கான கேரக்டருக்கு அவர் கரெக்டாக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த அந்த வில்லனிசம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். படத்தோட ஸ்டோரி வந்து என்ன லைன் பிடிக்குது? ஏதாவது சோசியல் அவேர்னஸ் ஏதாவது? ஒரே லைன் தான், கூலி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஸ்டோரி கொடுக்குறாரு இல்லை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு படத்தில்? ஒரே ஒரு லைன் தான், கூலியை பற்றி பேசியிருக்காங்க, கூலிக்காக பேசியிருக்காங்க. இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான லைனாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில். எப்படி ஜனரஞ்சமாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஏ சர்டிஃபிகேட் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரியல இப்போ வரைக்கும். ஏ சர்டிஃபிகேட் சொல்கிற அளவுக்கு அங்கே அந்த படத்தில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. கதைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வைலன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு வைலன்ஸ் கிடையாது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ அது ரிமூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், அதை பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காம எல்லாரும் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கூலி படத்தோட ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, படம் பார்க்க தெரியாதவங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா பிளாக் பஸ்டர் ஹிட், அவ்வளோதான். ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலருக்கு ஈக்குவலான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தலைவருக்கான படம் நடுவில் ஒரு வேட்டையன் படம் வந்துச்சு, அந்த அளவுக்கு போகல. ஆனாலும் ஜெயிலருக்கு ஈக்குவலான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இது இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குண்ணா ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. கடைசி வரைக்கும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தென் தலைவரோட ஸ்வாக் எப்பயுமே மிஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் அதுக்காக வந்து பார்க்கலாம். தென் லோகேஷ் கனகராஜ் வழக்கம் மேலே மாஸ் பண்ணிட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக கதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கலாம். தலைவர் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருத்தவங்களுடைய ஃபீல் பொறுத்து தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். சரி, நான் எந்த மூவியோட கம்பேர் பண்ணிக்கல. நான் இந்த மூவி நினச்சி தான் போனேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. தலைவரை நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. படம் நான் நேற்று ஒரு தடவை பார்த்துட்டேன், நேற்று ரிவ்யூ கொடுத்துட்டேன். செம்மையாக படம். நான் ஏன் திரும்ப வந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலாய்ச்சாங்க, நல்லா இல்லை படம், மொக்க படம். ரிவ்யூ பார்த்துட்டு ஸ்பாய்லர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லர் தான், மன்னிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லிக்கிறேன். உபேந்திரா சாரோட ஒரு ஃபைட் ஒன்று வரும். உபேந்திரா சாரும் ரஜினி சாரோட சென்ட்ரலுக்கு வச்சு உபேந்திரா சார் அன்பரி மாஸ்டர் வந்து செம்மையாக கொரியோகிராஃப் பண்ணிப்பாரு அந்த ஃபைட் சீனை. அது அந்த பிஜிஎம்மோட கேட்டால் மட்டும்தான் அந்த ஒரு வைப்பு, தேட்டர் மெட்டீரியல் பக்கா படம். ஓகேவா? அந்த ஒரு படத்தை நீ ஃபோனில் வீடியோவில் ரீல்ஸில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இது என்ன பொம்மை மாதிரி நடுவில் வச்சு சுற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி உங்களால் இது பண்ண முடியும்? படம் ரிவ்யூ பண்ண தெரிஞ்சா ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ண தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதோ ரிவ்யூ பண்ணிட்டு படத்தை நீங்கள் ஃப்ளாப் பண்ண பார்க்காதீங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அது நடந்துகிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்லலாம் படத்தை அவ்வளோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான், நம்ம ஸ்டேட்டுக்காரங்களே வந்து படத்தை அதுதான் சொல்ல வரேன். தலைவர்னு வாயில நுழையுங்க. அவருக்கு ப்ளூ சட்டை மாறனுக்கு தலைவர்ன்ற வார்த்தை வாயில தலைவர் ஒழுங்கா நடிக்கலையா? எவருங்க தலைவர்னா யாருங்க? நமக்கு தெரிஞ்சலாம் நம்ம தலைவர் ரஜினி சார் அருமையா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு, செம்மையா பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் 2-3 பேரும் பண்ணியிருக்காங்க. பெய்டு காசு வாங்கிட்டு ஃபேக்காக ரிவ்யூ சொல்றீங்க. நல்ல படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம தமிழ் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு மனசு வருது? மற்ற ஸ்டேட்டோட படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? என்னைக்கு நம்ம ஸ்டேட்டோட படத்தை தூக்கி வச்சு கொண்டாட போறீங்க? என்னைக்கு நம்ம 1000 crore கிடைக்க போகுது? இந்த படம் 1000 crore கிடைச்சே ஆகணும். இந்த ரிவ்யூ எல்லாருமே பார்த்தே ஆகணும். பரத்வாஜ் சாரோட ரிவ்யூவை போய் பாருங்க. அப்படி சொல்லியிருப்பாருங்க அவரு. 100% ரஜினி சாரோட படம், 100% வந்து லோகி சாரோட படம். ரஜினி சார் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 yearsல இந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணதே கிடையாது ரஜினி சார். அவரோட சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குங்க, அவரோட ஃபிளாஷ்பேக் சீன் சொல்ற மாதிரி. இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 20 yearsல நான் அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்ததே கிடையாது. அவர் ஃபிளாஷ்பேக் சீன் கண்ண சிம்டமா அவ்வளோ அழகாக பேசியிருப்பாருங்க. இந்த படத்தை நல்லா இல்லை, வேஸ்ட். அவனை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வச்சிருப்பான். எஸ்கே கேமியோ வரணும். எனக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்குங்க. நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். எனக்கு இல்லை, பரவாயில்ல, சந்தோஷம் தான். படம் நல்லா இருக்கு. அது வரைக்கும் எனக்கு போதும். எல்சியூல வருமா? எனக்கு வேண்டாம் எல்சியூக்கு நிறைய படங்கள் இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு. விஜய் சார் வரலையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. நான் ஃபீல் பண்றேன். லியோ 2 வரணும்னு அதுக்கு ஃபீல் பண்றேன். இந்த படம்
தளபதி ரஜினி சாருங்க தனி அவர் ஒரு பிராண்டுங்க. அவருக்கான படம், அவருக்கான ட்ரிபியூட் 50வது வருஷம் அவரை கொண்டாடுங்க, அந்த படத்தை கொண்டாடுங்க. தேவையில்லாம நீங்க பாலிடிக்ஸ் ஃபுல்லாக அதை எடுத்துட்டு வந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. கூஸ்பம் தலை, கூஸ்பம் தலை, ஃபர்ஸ்ட் டே பார்க்க முடியல தலை, அதனால கூஸ்பம் தலை. வேற மாதிரி பண்ணியிருக்காரு தலை. ரஜினி என்னைக்குமே வேற மாதிரி பயங்கரம். எல்சியூ கண்டிப்பா வரும். லோகேஷ் மூவினாவே எல்சியூ தான். தலைவர் நடிச்சாலே எல்லாமே எல்சியூ தான். அவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிச்சாலே எல்லாமே 75 வயசுல ஒரு ஆள் நடிக்க முடியும்னா அவர் வேற மாதிரி தாங்க. தலைவர் என்னைக்குமே தலைவர் தான். நான் அவரோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேன் அவரு. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது பாபா தான். ஃபர்ஸ்ட் ஷோ என் ஃபர்ஸ்ட் போக முடியல, அதனால ஒரு வருத்தம் தான். தலைவர் என்னைக்குமே நல்லா இருப்பாரு, நம்மளும் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே உதவி செய்யுங்க தலைவருக்காக. ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கணும். அன்பான வேண்டுகோள்.